ரொம்ப கம்மியான சுகரில் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளான ஜெர்மன் கேக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கேக் பண்ணுறதுக்கு எக் ஒயிட்ஸை செப்பரேட் பண்ணிவிட்டு அது கூட கோல்டு வாட்டரும் ஒரு பின் சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிஃப் பீக் வர லெவலுக்கு பீட் பண்ணிக்கோங்க. அது கூட வெனிலா சுகர், நார்மல் சுகர், எக் யோக்கை போட்டு பீட் பண்ணுங்கள். அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்மளோட மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கிரீஸ்ட் பேக்கிங் டின்ல மாற்றிக்கலாம். 24 சென்டிமீட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்குது. இதோட குக்கிங் டைம் அரௌண்ட் 8 to 13 மினிட்ஸ் ஆகும். குக் ஆனதுக்கப்புறம் நல்லா கூல் டவுன் ஆனோன்னா அப்சைட் டவுனாக கேக்கை வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த லேயர் வந்து நம்ம பண்ணலாம் வெனிலா புட்டிங். நான் வந்து மில்க்ல வெனிலா புட்டிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். அது கூட வெனிலா சுகர், அதுக்கப்புறம் நார்மல் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். லம்ஸ் எதுவுமே இல்லாமல். another பேட்ச் ஆஃப் மில்கை சாஸ்பேனில் ஆட் பண்ணிட்டு நம்ம பண்ணி வச்சிருக்க மில்க் மிக்சரையும் ஆட் பண்ணி நல்லா வந்து திக்காகிற இந்த கன்சிஸ்டன்சி வர லெவலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்சர் வார்மாக இருக்கும் போதே இந்த க்ரீமை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லம்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கேக்கில் மேலே வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஃபைனல் லேயர் ஜெல்லி பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டரில் இந்த பவுடரை வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பேக்கெட்டில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். தேர்ட் லேயராக ஸ்ட்ராபெரியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே ஜெர்மன்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ராபெரி மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க. நான் எக்ஸ்ட்ராவாக ப்ளூபெரியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பண்ணி வச்ச ஜெல்லி மிக்சரை மேலே போர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிங்கன்னா சூப்பரான கேக் ரெடி. Please subscribe for more such interesting contents. Bye bye.